மேட்ச் எப்படி இருந்துச்சு ப்ரோ? மேட்ச் சூப்பராக இருந்தது ப்ரோ. ரொம்ப த்ரில்லராக போச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி போகுன்ட்டு. ஆனால் பயங்கரமாக போச்சு. திலக் வர்மா பயங்கரமாக ஆட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் இப்படி ஜெயிக்க வச்சாரு, அதே மாதிரி ரெண்டாவது மேட்ச் ஒன்று ஜெயிக்க வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க இந்தியா. இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் சேப்பாக்கல இது சென்னை விக்கெட் ப்ரோ, அப்படி தான் இருக்கும். அது இல்லாமல் இப்படி த்ரில்லராக போகாமல் ஈஸியாக ஜெயிச்சிட்டா அது நம்ம இந்தியா கிடையாதுல்ல. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு போய் தான் ஜெயிக்கணும். எங்கள் பக்கத்தில் இந்த ஆன்ட்டிலாம் ஓமம் இது ஜெண்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாந்து தோக்கணும்ட்டு அந்த அளவுக்கு போயிருந்தது மேட்ச். கடைசியாக அவங்க ஜெண்டாவும் ஜெயிச்சிருச்சு. சூப்பராக இருந்தது ப்ரோ. அவர் 1 ஹேண்டாக ஜெயிச்சு கொடுத்தாரு. அது வரைக்கும் ஹாப்பி தான் ப்ரோ. அவள் தான் இவங்க தான் ப்ரோ ஃபியூச்சரு. அவ்வளோதான், இவங்கள இனிமேல் ஷேப் அப் பண்ணிட்டாலே போதும். மேட்ச் வந்து ஒர்த்து ஆடினதுக்கு. சஸ்பென்ஸாக கடைசி வரலும் போச்சு. 10 பால் 9 ரன்ஸ், ரொம்ப க்ளோஸாக போச்சு. இதில் 2 விக்கெட் தான் இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. லைக் ஒர்த்து வாட்சிங். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் தான் இங்கிலாந்து ஜெயிச்சிரோன்னு நினச்சோம். அங்கே ஒரு ஃபேன் வேறு இருந்தார். அவர் வேறு லைக் இங்கிலாந்துக்கு சேர் பண்ணி கமான் ஜோஃப்ரான்னு. அதுவும் நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் பாதி பேர் அவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் அவரை. சூப்பராக இருந்துச்சு. ஷோபன் மேட்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது ஆசம் சென்னை க்ரௌடு ஆஸ் யூஸ்வல் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து கொல்கத்தாவில் நடக்க வேண்டியது. ரிப்பப்ளிக் ப்ரோக்ராம்னால இது சென்னையில் போட்டாங்க. மேட்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திலக் வர்மா சூப்பராக ஆடினாங்க. மற்றபடி எல்லாமே கவர்மெண்ட் சைடில் எல்லாமே நல்லா பண்ணனால ஈஸியாக மேட்ச் நடக்கும். எப்படி ஆடினாரு? மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் எப்படி ஆடினாங்க? திலக் வர்மா வந்து நல்ல ஒரு மேன் ஆஃப் தி மேட்சிங் நல்ல ஒரு நாக் ஆடினார். மற்றபடி வந்து பிஷ்னாய் வந்து லாஸ்ட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணார் டீமுக்கு. அதை தாண்டி வந்து பவுலர்ஸ் ஆஸ் யூஸ்வலாக வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அந்த சேப்பாக் பிச்சில் வந்து ரொம்ப சூப்பராக எல்லாம் பிரமாதமாக பண்ணாங்க. டோட்டலி ஒரு நல்ல மேட்ச் சேப்பாக்கில். அதுவும் இந்த ஐபிஎல்லாம் வந்து இந்த சம்மர் டைமில் பார்த்து இந்த வின்டர் டைமில் வந்து மேட்ச் ஒரு டிஃப்ரெண்ட் வைபாக இருந்துச்சு. நான் வந்து யோகேஷ் தூத்துக்குடிலேருந்து வரேன். மேட்ச் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக திலக் வர்மா வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு ஒரு காமன் கம்போஸ்டாக ஒரு பெரிய லெஜண்ட் பிளேயர்ஸ்லாம் எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி ஆடி கொடுத்தாரு. ஸோ நாங்கள் என்ன நம்பிட்டு வந்தோம்னா ஹார்திக் பாண்டியா, ஸ்கை அவங்களோட பெரிய பெரிய ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம், 360 ஷாட்ஸ் பார்க்கலான்னு வந்தோம். பட் திலக் வர்மாவோட ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. இந்த யங் டீம் எப்படி பார்க்குறீங்க? யங் டீம் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி தான் தெரியுது. நம்ம டெஸ்ட்டில் கொஞ்சம் சொதப்பினாலும் T20 வந்து நம்ம இந்தியா வந்து டாப் நாட்ச்ன்றதை காமிச்சிட்டாங்க. அது போதும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இனிமேல் ஃபியூச்சருக்கு வந்து பயப்படவே தேவையில்ல. சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்குது. நம்ம இந்தியா தான் நம்பர் 1 T20. முகமது இப்ராஹிம். மேட்ச் வேற லெவலில் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கடைசி வரைக்கும் கொண்டு போய் மேட்ச் செம்மையாக முடிச்சிட்டாங்க. இங்கிலாந்து தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் வந்து நம்ம தான் ஜெயிக்கிறோம்ன்ற மணிக்கு நல்லா மேட்ச் கொண்டு போயிட்டாங்க. திலக் வர்மா வந்து செம்மையாக அடிச்சிட்டாங்க. ஆமாம், டிவிக்கேவோ அதில் செம்மையாக மாஸ் பண்ணிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனோம். எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனோம். மதுரையிலேருந்து எங்கள் ஃபேமிலி எல்லாரும் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. ஒர்த்து. இங்கே வந்து பார்த்ததுக்கு செம்ம ஒர்த்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.